வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டேஸ்ட் குட் தமிழ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிளகு பூண்டு காரக்குழம்பு. அதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, பூண்டு. அப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, புளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடான உடனே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது ப்ரௌன் ஆன பிறகு அப்புறமேட்டு இடித்து வச்ச பூண்டு பார்த்திங்கன்னா அது எண்ணெயில் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. வதக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்ட பிறகு கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்ட பிறகு வதக்கிட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆன பிறகு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு வதக்கிட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச புளி, பூண்டு, மிளகு சேர்த்து அந்த கடாயில் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு குழம்ப கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதிக்க விட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் மேலே உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சூடான சுவையான மிளகு பூண்டு